இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 17. ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை கண்டு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் சந்தோஷப்படும்படியாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் அது மகிமையா இருக்க போகிறது. பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஜெப ஆலயத்தில் 18 வருடங்களாக சாத்தான் கட்டி வைத்திருந்தனால கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமிரச் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த கட்டு அறுக்கப்பட்ட உடனே அவள் நிமிர்கிறாள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. ஓய்வு நாள்ல இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்களாம். சாத்தான் கட்டி வைத்திருந்த கட்டு ஒரு பக்கம் அறுக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பின நபர்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தருடைய கிரியை அந்த இடத்துல நடந்தது. இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய மகிமையை கண்ட மாத்திரத்துல, ஆண்டவர் செய்த அதிசயங்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வந்தது. பிரியமானவர்களை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். விரோதமா எழும்புகிற நபர்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தருடைய மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் கட்டி வைத்திருக்கிற நிமிர முடியாதபடி, எழும்ப முடியாதபடி, வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடை பண்ணி இருக்கிற எல்லா கிரியைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உடைய மகிமையை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பலவீனங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மாறட்டும். என் ஆண்டவுடைய பலத்த கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை நினைத்து ஆண்டவரை கவலையோடு இருக்கிற பேரண்ட்ஸுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிராக்கிள்ஸ் இப்பொழுது நடக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமண தடைகள் மாறட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. ஏசப்பா, அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.